சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. சுடர்விழி ஆக்சுவலாக சுடர்னே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. போனால் நீ தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஓகே நம்மளையும் தெரியுதுப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக தான் இருக்குது. சரி ட்ராவல் பண்ணிட்டு வரத்துக்கு கூட நம்மக்கிட்ட கேஷ் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசு இல்லை, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க லைஃப் எப்படி இருக்குமோ அப்படி தான். எங்கள் வீட்டில் டெய்லி வேலை செஞ்சால் காசு, அப்படி தான். என்னை இவ்வளோ தூரம் விட்டதே எனக்கு வந்து பெரிய விஷயம். ஸோ அப்படி தான், அது வேண்டாம், அது ஒரு சைடு. கிடைச்சா ஹீரோயின் பண்ணுவோம், கிடைக்கல என்ன வருதோ பண்ணுவோம், அவ்வளோதான். பழகிடுச்சு. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அதை ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தோணிடுச்சு. எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஆனால் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி என்னை எடுத்துட்டாங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, எனக்கு ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நான் ஹேர் கட் பண்ணி 1 இயர் நான் ஒர்க் இல்லாமல் இருந்தேன். பிரியா இன்டு அன்னம் எப்படி நடந்துச்சு? ஐ நோ லைக் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி ஆடிஷன் பண்ணியிருக்கீங்க, மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. அண்ட் அன்னம்குள்ளே எப்படி வந்தீங்க? ஆடிஷன் தான், சேம் டெஸ்ட் ஷூட் கூப்பிட்டாங்க, எல்லாமே எடுத்தாங்க. ஐ திங்க் நிறைய பேர் வந்திருந்தாங்க கேரக்டர்ஸ்க்கு. ஹீரோயினோட சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டா மாற்றிட்டாங்க. அப்போ வந்து செட்டு எப்படி இருக்கும்? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ கேமரா உள்ளே வரீங்க, அந்த செட்டில் நீங்கள் கொஞ்சம் நியூ ஃபேஸ். ஸோ வரீங்க, அங்கே இருக்க ஆளுங்கெல்லாம் பார்க்குறீங்க, எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே இன் செட்? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து யாருமே வந்து சீனியர்ன்ற ஒரு விஷயத்தையே காமிக்கல, எல்லாருமே ஈக்குவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. என் அம்மா வந்து எனக்கு ஆல்ரெடி பாக்கியலட்சுமியில தெரியும், ஸோ அதனால் அவங்க இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அக்கா வந்து பாரத் அக்கா வந்து ஆடிஷன்லேயே எனக்கு ரொம்ப ஃபிட் ஆயிட்டாங்க. பரத் அண்ணா வந்து நானும் பரத் அண்ணா பரத் அக்கா ஒரே பஸ்ஸில் தான் வந்திருக்கோம். இறங்கும் போது பிக் பண்ணும் போது தான் ஓ நீங்கள் தான் அண்ணனா, நான் தான் தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் ஏதாச்சு. தென் கார்த்தி அண்ணா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல் ஜாலியாக இருப்பார். வேறு யார் இருக்கா? அவ்வளோ அபியுமே சில் தான், எல்லாருமே இவ்வளவுதான். ஓகே. ஆனா உங்க செட்டு நீங்க சொல்லும்போது பார்த்தா மாதிரி வைபிங்கான செட்டு தான் போல இருக்கே. செம்ம வைபா இருக்கும், அப்படியா? எப்பவுமே வைபா இருக்கும். ஸோ டைரக்டர் சார் ஆகட்டும், கேமராமேன் சார் ஆகட்டும், எல்லாருமே சில் தான், ஜாலியா இருக்கும். அவங்க ஏதாவது சாப்பிட்டாலும் சரி கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி. கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல செட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க. சீரியஸா எங்கேயுமே பார்க்கல இந்த மாதிரி செட்டு. கடைசி வரைக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். யா அஃப்கோர்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபிங்கர் கிராஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செட்லேயே நீங்க ரொம்ப வைப் பண்ற ஆள்னா ஐ திங்க் பரத் அண்ணா. நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம் நாங்க, நிறைய வீடியோஸ் பிடிஎஸ்லாம் நாங்க நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த அண்ணன் தங்கச்சி பாண்ட் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படியா? என்ன ஆன் ஸ்கிரீன்ல அவ்வளவா அடிக்க மாட்டாரு, ஆஃப் ஸ்கிரீன்ல அதிகமா அடிப்பாரு. அடி வேற வாங்குறீங்களா? அடி மீன்ஸ் அது சும்மா விளையாட்டு தனம் அடிக்கிறது, அது நிறைய இருக்கும். ஓகே. ஆனா அண்ணன் கிட்ட இருந்து என்னென்ன மாதிரி லேர்னிங்ஸ் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்? அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சட்டிலா, ஒரு மூவிக்கு என்ன தேவையோ அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும் எப்பவுமே. அது ஒரு சில விஷயங்கள் வந்து கத்து தருவார். இப்போ ஒரு சீன் அழுகிற சீன் இருக்கும், அதுக்கு வந்து சொன்னார் நீ இதுக்கு கிளிசரின் போட்டே அழுந்துருக்கலாம், ஏன்னா வந்து அந்த சீனுக்கு நீ இப்போ அழ வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக பண்ணாத, உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறியோ அப்படி பண்ணு, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஈவன் மனோகர் சார் அவருமே சொல்லி தருவார். அவர்லாம் எவ்வளோ சீனியர். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கலாம் எங்கள் செட்டில் இருந்து. பப்ளிக் ரெகக்னேஷன்லாம் எப்படி இருக்கு? அந்த மாதிரி ஒரு வரவேற்பு எங்கேயாவது கிடைச்சதா? ஆக்சுவலாக ஊர் சைடு நல்ல ஒரு இது இருக்கு. போனால் சுடர், அதுதான் வந்து சுடர்விழி ஆக்சுவலாக சுடர்னே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. போனால் நீ தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஓகே நம்மளையும் தெரியுதுப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சீரியல், மூவிஸில் உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கா? ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்கள் வந்து யூ ட்ரைட் ஃபார் மூவிஸ் அண்ட் ஆல். ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கு, கிடைக்கணுமா? அப்போ ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு இல்லை, இப்போ கொஞ்சம் இந்த ஷூட் முடியட்டும், கொஞ்சம் நம்ம செட் ஆகிக்கலாம்.
கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் செட் ஆக வேண்டியது இருக்குது. அது முடிச்சுட்டு மூவிஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசும்போது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு சர்வைவல்ல இருக்கணும் அப்படின்னு. பட் இதுக்கு முன்னாடி அப்போ நீங்க வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தீங்களா? லைக் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இருந்துச்சு. என்ன மாதிரிலாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரி ஆக்சுவலாக சரி ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு கூட நம்மக்கிட்ட கேஷ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசு இல்லை. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க லைஃப் எப்படி இருக்குமோ அப்படி தான். எங்கள் வீட்டில் டெய்லி வேலை செஞ்சால் காசு அப்படி தான். என்னை இவ்வளோ தூரம் விட்டதே எனக்கு வந்து பெரிய விஷயம். ஸோ அப்படிதான். அது வேண்டாம், அது ஒரு சைடு. அது போனால் எமோஷ்னலாக போயிடும், வேண்டாம். பட் இப்போ அம்மா அப்பா அவங்கள பார்த்து எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க? அவங்களுக்கு ப்ரௌட் விட என்ன சொல்லணும்னா, நீ சேஃபாக இரு. ஏன்னா வந்து அவங்க நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே சேஃபாக இரு, பத்திரமா போ. எங்கே போனாலும் அவங்களுக்கு சொல்லணும், போயிட்டியா வந்துட்டியா, யாரை மீட் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு அப்டேட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. சில் தான் அவங்களும். ஓகே. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து லைக் ஆஃப்டர் 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் கழிச்சு பிரியா என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஐடியா இல்லை, எதுவுமே ஐடியா இல்லை, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டர் ரோலில் இருக்கீங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் பிளான் என்னவாச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை அதுவுமே கோ வித் த ஃப்ளோவா? கிடைச்சா ஹீரோயின் பண்ணுவோம், கிடைக்கல என்ன வருதோ பண்ணுவோம், அவ்வளோதான். அவ்வளோதான். சரி, ரொம்ப சிம்பிளான ஃபிலாசபிக்கல் கேர்ளாக இருக்கீங்களே, எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறீங்களே, எப்படி இந்த மனப்பக்குவம்? பழகிடுச்சு. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அதை ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தோணிடுச்சு. ஏன்னா நிறைய விஷயம் இந்த 4 இயர்ஸ் ஐ திங்க் நான் இருந்து நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். நிறைய ஆடிஷன் போய் செலக்ட் ஆகி டெஸ்ட் ஷூட் வரைக்கும் போய் வேற ஆள் மாற்றினதும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது வந்தால் நமக்கு வரும், இல்லையா இல்லை, அவ்வளோதான். அப்போது அந்த மாதிரி ஆடிஷன்ஸில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் டெஸ்ட் ஷூட்லாம் வந்து கொடுத்தாச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆனால் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி என்னை எடுத்துட்டாங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, எனக்கு ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நான் ஹேர் கட் பண்ணி 1 இயர் நான் ஒர்க் இல்லாமல் இருந்தேன். அதுலேருந்து அதுக்கப்புறமேட்டா ஓ இப்படி தான் அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு. எனக்கு என்னன்னா லைக் எனக்கே வந்து கொஞ்ச நாள் நான் இன்ஆக்டிவாக இருந்தேன்னா நிறைய ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ நம்ம இதை பண்ணல அதை பண்ணல, நிறைய பண்ணணும் லைஃப்பில். அப்போ 1 இயர் நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்கன்னா எப்படி அந்த பீரியட் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? நான் எங்கள் வீட்டில் இருந்தேன், அம்மா அப்பா கூட இருந்தேன், கடையில் இருப்பேன். ஆக்சுவலாக கடை வச்சுருக்காங்க, காய்கறி கடை வச்சுருக்காங்க, கடையில் வேலை செய்வேன், அவ்வளோதான். அப்படியே மைண்ட் சேஞ்ச் பண்ணுவேன், அவ்வளோதான். பட் என்னதான் இப்போ நம்மளையே வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டாலும் அது ஒன்று ஹிட் ஆகிட்டே இருக்கும்ல, நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது வந்து எனக்கு எப்படி ஹிட் ஆச்சுன்னா, ஓகே இப்படி பண்ணிட்டாங்க, அதுக்காக அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேலையில் அடுத்து என்ன க்ரூம் பண்ணணுமோ பண்ணணும். அப்போ எங்களுக்காக ஒரு சில க்ரூமிங் டிப்ஸ்லாம் கொடுக்குறீங்களா இப்போ குயிக்கா? க்ரூமிங் டிப்ஸ்லாம் எதுவுமே இல்லை, நம்ம செல்ஃப் லவ் பண்ணாலே போதும். நான் என்னைக்கு வந்து ஓகே ஹேர் கட் பண்ணி நான் அந்த ஒரு 1 இயர் கேப்பில் இருந்தனோ அப்போதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ரசிக்கணும், அவ்வளோதான். உனக்கு என்ன பிரச்சனை, நல்லா தானே இருக்க. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கோ, நிறைய மூவிஸ் பாரு அப்படின்னு சொல்லி தான் சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பித்தேன். மற்றபடி பெரிய க்ரூமிங் அளவுக்குலாம் நம்ம எதுவும் இல்லை. ஏதாவது அதுக்காக பர்டிகுலராக, ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா க்ரூமிங்னால நிறைய செலவு அப்படிலாம் நினைக்கிறோம்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது தானே? அப்போ அந்த மாதிரி ஏதாவது செலவே இல்லாத டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் வந்து மோஸ்ட்லி தயிர் யூஸ் பண்ணுவேன். ஓகே. வேறு என்ன, மஞ்சள், அவ்வளோதான். இந்த மாதிரி பேக்கப் போட்டாலே முடிஞ்சு, ஈஸி தான். ஓகே ரைட். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அன்னம், எங்களுக்கு வந்து சுடரா ஏதாவது உங்களோட ஃபேவரட் டயலாக் வந்து பேசி காமிச்சிங்கன்னா? வேண்டாம், ஏதாச்சும் ஒரு டயலாக், ஒரு ஃபன்னான ஹாப்பியான டயலாகா இருந்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் உங்கள் அண்ணன் கிட்ட பண்ண சேட்டை? இல்லை, ஆக்சுவலாக சுடரில் வந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ பெரிய இது எதுவுமே வரல. ஸோ இப்போதைக்கு வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் இதுதான் போயிட்டு இருக்கு. சுடர் ஒரு சைலண்டாக அங்கே இருக்க பர்சனாக தான் இருக்கா. அண்ணாக்கிட்டையும் சரி யார்கிட்டையும் சரி இதுக்கு மேலே தான் பில்ட் ஆகும். இப்போதைக்கு ஒரு காமா இருக்க ஒரு பொண்ணு, அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி டைலாக்ஸ் அவ்வளோவா இருக்காது, இதுக்கப்புறம் தான் இருக்கும். சரி, இப்போ வந்து பிரியாவா சுடர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சில கேரக்டரிஸ்டிக்ஸ்னா அது என்னென்ன? ஆக்சுவலாக சுடரும் பிரியாவும் ஒன்று. அப்படியா? ஆமாம். இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வேணும்னு நினைக்கிற ஒரு பர்சன்.
எங்க பிரச்சனை இருந்தாலும் ஏன் இப்படி பண்றாங்க. ஸோ அதுல இருக்க லாஸ்ட் பொண்ணு நான் தான் போது அந்த ஃபீல் எப்பவுமே இருக்கும்ல, ஒரு பாசிட்டிவா இருக்கணும்னு தோணும். அதே தான் பிரியான்னு வரும்போது வீட்டுக்கு மூத்த பொண்ணு, நிறைய பொறுப்புகள் இருக்க ஒரு பொண்ணு. அந்த ஒரு விஷயம் சுடர்கிட்ட இருக்காது. ஸோ எல்லாமே பார்த்துப்பாங்க, 2 அண்ணா இருக்கான், ஒரு அக்கா இருக்காங்க, எல்லாமே பார்த்துப்பாங்க. எனக்கு என்ன வேணுமோ அப்பா இருக்காரு, மாமா இருக்காங்க, பார்த்துப்பாங்கன்னு சொல்லி இருக்க கேரக்டர். பார்ப்போம் ஃபியூச்சர்ல எப்படி வருதுன்னு. ஓகே, ஸோ இப்போ உங்க செட்ல இருக்க ஒருத்தருக்கும் வந்து 1 வேர்ட்ல ஒருத்தவங்களை டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே அபி, ஸ்டார்டிங் வித் அபி. அபி வந்து ரொம்ப ஒரு கூல் பர்சன். கூல், ரொம்ப கூல். ஓகே. ஆனா அவங்க ரொம்ப வெர்சடைலா இருக்காங்கல்ல, அவங்களோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது குட்டி அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா அபி குட்டி பொண்ணு தான், பட் ஆனா அவ சின்ன வயசுல இருந்து நடிச்சுட்டு இருக்கனால அவளுக்கு அந்த ஒரு இது இருக்கு. ஓகே, பரத். பரத் அண்ணா ரொம்ப ஜாலி, ஜாலியான டைப், ரொம்ப ஜாலி, ரொம்ப கம்ஃபர்டபுள். அவரை வேற வந்து சின்ன திரை மக்கள் செல்வன்லாம் சொல்றாங்க, அவர் எப்படி ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படிதான் இருப்பாரு, அந்த ஹேர்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு. இல்ல ஆக்சுவலா அண்ணா வந்து என்ன தோணுதோ அதை பண்ணுவாரு, அவருக்கு என்ன தோணுதோ அதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, சுடர் என்ன ஒரு சுட்டித்தனமான ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர் தானா இது, இல்ல எனக்கு வந்து இன்னும் ஸ்கோப் கிடைச்சிருந்தா நான் இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கேன்? இல்ல ஆக்சுவலா வந்து அப்படி நம்ம சீரியல்ல பண்ண முடியாதுல்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ராக் வரும்போது தான் அவங்க யாருன்னு தெரியும். ஓகே, ஸோ இன்னும் என் ட்ராக் வரல, வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்க ஹீரோயினா நடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்ன மாதிரியான ஜேர்னர் கிடைச்சா இதுல நான் கண்டிப்பா இந்த ரோலுக்கு பெர்ஃபெக்டா இருப்பேன் நான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நான் இன்னும் டிசைட் பண்ணல, நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஸோ வந்து வாட் யூ வாண்ட் டு டெல் டு யுவர் ஃபேன்ஸ், லைக் ஆர் சுடருடைய ஃபேன்ஸ்? எதுவும் இல்லை, எப்பவுமே போல அண்ணம் சீரியல் பாருங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து அந்த சைடு இருக்கட்டும், இந்த சைடில் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து அடுத்தடுத்து பேக் டு பேக் வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுலேயும் எப்படி ஆக்டிவாக இருக்கிறது, ஏதாவது ஒரு 2-3 டிப்ஸ் கொடுக்குறீங்களா? நான் ரொம்ப டீஆக்டிவேட்டடாக இருக்கேன். இல்லை, நான் ரொம்ப டீஆக்டிவேட்டாக இருக்கேன். அப்படியா? ஆமாம், நான் 1 வீக்குக்கு ஒரு 2 வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோ வீடியோஸ் எடுக்கிறதுல டைம் இல்லை, ஏன்னா 1 to 15 அங்கே நாங்கள் ஷூட் போயிடுறோம். ஓகே, 15 to 30 வந்தால் ஃபோட்டோ ஷூட்ஸு இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு இதே கரெக்டாக இருக்கு. ஓகே, நானுமே இன்னும் வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும். ஆனால் உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஃபோட்டோ ஷூட்ஸில், அதெல்லாம் யாரோட ஐடியா? லைக் அந்த ஒரு பிளாக் காஸ்டியூம் ஆகட்டும், பீச் சைடில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதுக்குன்னு ஸ்டைலிங் யாராவது வச்சுருக்கீங்களா, நீங்களே தானா? நான் என்னுடைய கசின் கமலேஷ் சொல்லிட்டு, ஓகே, அவங்க மோஸ்ட்லி என்னுடைய காஸ்டியூம் வந்து அவன் செலக்ட் பண்ணுவான். ஓகே, மிச்சது எல்லாமே நம்ம இருக்கதை வச்சு பண்ணுவோம், அவ்வளோதான். சார் இன்ஸ்டாகிராம் இல்லை சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக பொண்ணுங்க போடுற ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதில் வேற நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஜாலியாவா? ஏன் படிக்கணும், நீங்க படிங்க. நெகட்டிவா இருக்கா மைண்ட்ல எடுக்காதீங்க, ஏன் எடுக்கணும்? ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான். தேவையில்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து நம்ம லைஃப்பை வாழ போறது இல்லை, அவங்க வந்து நமக்கு சாப்பாடு போட போறது இல்லை, சம்பளம் தர போறது இல்லை. நீ தான் உன்னை பார்த்துக்கணும், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, அவ்வளோதான். எல்லாமே ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த 4 years ஜேர்னியில் பிரியா கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன? என்றைக்குமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் விடக்கூடாது. ஓகே, அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் எதுக்காகவும் கெஞ்சக்கூடாது. ஒரு விஷயம் வந்து நான் ஆடிஷனே சொல்கிறேனே, நீ ஒரு 5 தடவை நீ போயிருக்க அந்த கம்பெனிக்கு, உனக்கு தெரியுது இல்லை இக்னோர் பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னா விட்டுட்டு வா, உனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. ஓகே, சரி உனக்குன்னு இருந்தால் அது உனக்கு வந்து சேரும், இல்லையா விட்டுரு, யாரையும் போய் கெஞ்சாத, அவ்வளோதான். ஓகே, வெரி ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். எங்களுக்காக வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் பர்சனல் விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நிறைய நாங்கள் வந்து உங்களை சீரியலில் பார்க்கணும், அப்படியே என்டர்டெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெய்னன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை.